மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து 49ஆம் திருக்குறளை நாம் சிந்திக்கிறோம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. இந்த குறளின் பொருள் என்ன? மிக உயரிய ஒரு நிலைப்பாட்டை இங்கு திருக்குறள் நெறி எடுக்கிறது. என்னவென்றால், அரண் என்று சொல்லப்படுவது என்பது அது இல்வாழ்க்கை. அரண் எனப்படுவதே இல்லறம். ஆக துறவறம் என்கிற ஒன்று இருக்கிறது. அது வலிந்து முயற்சி எடுத்து மேற்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இயல்பான ஒரு அறமாக இருக்கக்கூடியது அது இந்த இல்லறம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. ஏற்கனவே அந்த வாழ்க்கை என்பது அது அரண். அதுல மிகச்சிறந்த ஒரு அரண் நிறைந்த வாழ்க்கையாக எது கருதப்படும்? மற்றவர்களுடைய பழிப்புக்கு உள்ளாகாத ஒரு வாழ்க்கை. பழிப்புக்கு உள்ளாகின்ற தன்மை என்பது பல காரணங்களில் பல வழிகளில் இருந்து அது பிறக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களுள் மிக முதன்மையான காரணங்களாக சில சொல்லப்படுகின்றன. அவற்றுள் ஒரு 3ஐ நாம் பார்க்கலாம். ஒன்று, விருந்தோம்பல் இல்லாமை. கணவன் மனைவி இவர்களுடைய வாழ்க்கை என்பதே விருந்தோம்பல் செய்வதுதான், மற்றவர்களுக்கு உபசரிப்பு கொடுப்பதுதான், மற்றவர்களை வாழச் செய்வது, உதவி செய்வது, உணவு கொடுப்பது. ஆக அந்த விருந்தோம்பல் என்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு திட்டம் அங்கு ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் அது பிறருடைய பழிப்புக்கு உள்ளாகிற ஒரு வாழ்க்கையாக மாறும். அதை போன்றே பிறருடைய மனைவியையோ பிறருடைய கணவனையோ விரும்புகின்ற அந்த தகாத உறவு, அது பிறன் பழிக்கக்கூடிய ஒன்று. ஆக பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிற அந்த கட்டளை அங்கு மீறப்படாமல் இருக்க வேண்டும். அது செயலோ அல்லது எண்ணமோ இதன் அடிப்படையில் அது மீறப்படுகிறது என்றால் அது பிறருடைய பழிப்புக்கு உள்ளாகிற ஒரு செயலாக மாறிவிடும். அதை போன்று இல்லறம் தொடர்பாக பிறர் பழிப்பதற்கு வாய்ப்புள்ள ஒன்று என்னவாக இருக்கிறது என்றால் அது பாலியல் தொழிலாளரோடு கொள்கின்ற உறவு. இங்கு சிவப்பு விளக்கு பகுதி என்றெல்லாம் சொல்கிறார்களே, பாலியல் தொழில் செய்கிறவர்கள், அவர்களோடு உறவு கொண்டு அதற்கு அடிமைப்பட்டு அத்தகைய ஒரு வெறித்தன்மையில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையும் இங்கு பிறரால் பழிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த வகையில் இந்த 3 பழிப்புக்குரிய இந்த செயல்களெல்லாம் இடம்பெறாத அளவில் ஒரு இல்வாழ்க்கை நடக்கிறது என்றால் அது பிறரால் பழிக்கப்படாத ஒரு இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கை தான் மிக உயரிய அரண் நிறைந்த ஒரு இல்வாழ்க்கையாக இருக்கும் என்று இந்த குறள் நெறி குறிப்பிடுகிறது. 1 கொரிந்தியர் மடலிலே பவுல் குறிப்பிடுகிறார், நான் கணவன் மனைவிக்கு தருகின்ற அந்த ஒரு கட்டளை என்னவென்றால், மனைவி கணவனிடம் இருந்து பிரிந்து வாழக்கூடாது, கணவனும் மனைவியை பிரித்து வைக்கக்கூடாது என்பதாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஆக கணவன் மனைவி அவர்கள் இணைந்து வாழ வேண்டும், இறைவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காது இருக்கட்டும் என்றுதான் அந்த திருநிகழ்ச்சியிலே குருவானவர் சொல்கிற ஒரு மன்றாட்டாக, ஒரு இறைமொழியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு இணைந்து பிறருடைய பழிப்புக்கு இல்லாத அளவுக்கு வாழ்ந்து அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையையும் இல்வாழ்க்கை என்கிற அந்த ஒரு நிலையையும் உயர்த்த வேண்டியது இல்வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கடமை என்பதாக இன்று நாம் சிந்திக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் முடிவெடுத்துக் கொள்வோம், உறுதி எடுத்துக்கொள்வோம். தேவையான அருளையும் நாம் இறைவனிடம் இறைஞ்சுவோம். இன்று அந்த குறளை மீண்டும் ஒரு முறை நாம் சொல்வதற்கு முயல்வோம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும்
பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாளை நாம் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.